கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று ஒரு இடத்திலும் சொன்னதில்லை. தான் ஒரு ஆராதிக்க வேண்டியவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்று தன்னை சொன்னதில்லை என்று சொல்லி பல முகமதிய சகோதரர்கள் யூடியூப்பில் வந்து குற்றச்சாட்டுகளாக வச்சு பேசி கொண்டிருந்ததை நான் பார்க்க முடிந்தது. தவறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் சொல்லியிருக்கார், என்னை நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லியிருக்கார். அந்த இடத்துல கிளியர் அவர் ஆண்டவரே ஆண்டவரே என்று தெளிவாக சொல்லியிருக்கார். இன்னும் அதிகமாக போய் பார்த்தோம்னு சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் பேர் நித்திய பிதா, சமாதான பிரபு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சமாதான பிரபு, சமாதான பிதா, கர்த்தத்துவம் அவர் கையில் இருக்கும். இதெல்லாம் இந்த பேர்களெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்ய போகிறது என்ன. அப்போ அந்த இடத்துல அவர் தன்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லாதீர்கள், நீங்களே என்னை ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியும் ஏன் செய்யாமல் போகிறீர்கள் என்று கேட்டார். அப்போ ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறதை அவரே ஏற்றுக்கொள்கிறார். அவரே அப்போ என்ன நீங்கள் ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்கிறது சரிதான் என்றது அவரே ஏற்றுக்கொள்கிறார், அவரே சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் பல இடங்களில் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னபோது, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னபோது, தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இஸ் ஈக்குவல் டு தேவனுக்கு தன்னை இணையாக சொல்லுகிற வசனமாக அது இருக்கிறது. இந்த ரகசியத்தை நீங்கள் இப்போ சொல்ல வேண்டாம், நான் சிலுவையில் மகிமைப்பட்ட பின்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழிபாட்டுக்குரியவர், இரட்சகர், தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். அவருக்கு எல்லா துதி கன மகிமையும் என்னது நாம் செய்ய அவர் பாத்திரராக இருக்கிறார். 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு வைத்து அவரை விழுந்து தொழுது கொண்டார்கள், ஆராதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில். எனவே அவர் ஆராதனையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார், நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். எனவே இந்த வேதத்தை அறியாத இந்த மாதிரி வேத பொருட்களுக்கு கவனமாயிருங்கள். அவர்கள் சொல்வது தவறு. God bless you guys.